ஸோ அது மறுபடியும் இன்னொரு சமூகம் மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு மட்டும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அன்வான்ட் இதுவாக போட்டே இருந்தாங்க. அப்போ வேறு வழியிலன்றதுனால ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியாச்சு, டேட்டும் சொல்லியாச்சு. இப்போ சடனாக மூவி வந்து இது பண்ணுறதுக்காக இவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்து இவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. அரசியல் இருந்தால் இந்நேரம் வந்து போராடி இருப்பாங்களே, உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க, ஜனநாயகத்தை வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருன்னு சொல்லியிருக்கணும். இந்த எங்களுடைய தலைவர் வந்து உள்ளே வர்றாரு, நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்துருக்கு, அதானே ஜனநாயகம். இல்லை ப்ரோ, இது பார்க்க ரொம்ப சில்லியாக இருக்குது. நீங்கள் எப்படின்னா அந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ டைம் ஆக்குறாங்க. விஜய் படம் வந்தால் நல்லாயிருக்கும். அரசியல் காரணமாக தான் அதை நிப்பாட்டி வச்சுருக்காரு. கண்டிப்பாக அரசியல் காரணம் தான். அவருடைய வளர்ச்சி வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாப்புல. ஆனால் வந்து இதில் வந்து கட்சிகள் தான் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. யாரை தடுக்க நினைக்கிறாங்களோ அவங்க அந்த தடவை தாண்டி மீண்டு வருவாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகலை. அதுக்கு பார்த்தீங்கன்னா சென்சாரில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு தான் தீர்ப்பே வரப்போகுது. இந்நிலையில் ரசிகர்கள் மக்கள்லாம் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் பின்னாடி என்ன, இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து மக்கள்கிட்ட ரசிகர்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. இந்த நியூஸ் கேட்டதுல நேற்று நைட்லேருந்து நல்லா சாப்பிடவே இல்லை. அரசியலுக்கு வரும்போது உலக சுற்று வாலிபன் படத்தை பிளாக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கலைஞர் பிளாக் பண்ணாரு. அதனால தான் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார்ல, சிஎம் ஆயிடுவாருன்ற ஒரு பயம் அவங்களுக்கு, யாருக்கு? ஸ்டாலினுக்கு. அதனால தான் இந்த படத்தை பிளாக் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது கடைசி படம் விஜய்க்கு. விஜய் ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு உலக சுற்று வாலிபம் கடைசி படம் தான் சிஎம் ஆகிறதுக்கு எம்ஜிஆருக்கு. அதனால தான் அதே தான் சேம் தான் இவர் சிஎம் வருவாரு. அவங்க ஆட்சிக்கு இப்போ 2-3 மாசம் தான் இருக்குது. அவங்க ஆட்சி பாதிக்கப்படுறதுக்காக தான். ஆனா இதுல வந்து சர்டிபிகேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் எடுத்த படத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே சம்பந்தமே இல்லை. உங்களுக்கே தெரியாது என்ன இருக்குது. இப்ப அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து ஏற்றக்கூடிய காரணங்களா இருக்கா? யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல, இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லாமே பண்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. யார் பண்றது? உதயநிதி ஸ்டாலின் தான். அதான் அன்னைக்கு என்ன சொன்னாரு, என்ன மீறி ஜனநாயகம் வெளியே வருமானு பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அவரு தானே எல்லாமே. இப்போ அவங்க அப்பா அதிமுக ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது எங்க அப்பா அரசியல் இருக்கிறதுனால தான் என் படத்தை வெளியே வரதுக்கு இது பண்ண ஐதாரு இதே ஒரு பேட்டியில கண்ணீர் விட்டு. இது வந்து விஜயோட வெற்றிக்கு உண்டான ஒரு இதுதான், தடங்கள் தான். நம்ம நடந்து போற பாதையில முள்ளு இருக்கும், கல்லு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே தான் இருக்கும். சூப்பர். ஏன்னா அவர் ஒரு ஸ்டாரு. அவர் வந்தால் அவங்களுக்கு இது இந்த தொழிலில் இருக்கவங்க இதாக இருக்கணும். அரசியலையும் சரி சினிஃபீல்ட்லையும் சரி எல்லாத்துக்குமே இந்த அரசியலை காரணமாக வச்சு அவரை வந்து வரவிடாமல் தடுக்கலாம். இவர் சாதாரண ஒரு விஜயா இருந்திருந்தாருன்னா அவங்க இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் அரசியலில் நுழையிறதுனால அவங்க இன்னைக்கு அதை வந்து இதை வந்து விஜய் எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது அரசியலை தான் பார்ப்பாரு. அவருக்கு தெரியும் இந்த நம்மளுக்கு. இல்ல ப்ரோ, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சீரியஸ்லி இது உண்மையானன்றது தெரிய கிடையாது. சரிங்களா? தளபதி இதுல இன்வால்வ் ஆகி கொஞ்சம் ரசிகர்களுக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா அது லாஸ்ட் மூவின்றனால எல்லாருமே ஒரு நல்ல ஹைப், செம்ம ஹைப்போட இருந்தோம். அன்னைக்கெல்லாம் லீவ் போட்டு பார்த்துட்டு இருந்தானுங்க. அன்னைக்கு இப்போ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த ஜி தமிழ்ல ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் எல்லாருமே லீவ் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கால்வாசி பேர் அடையெல்லாம் அதிக சவுண்டு, இது செட்டில்லாம் அதிகமாக சவுண்டு போட்டு எல்லாம் கேட்டிருந்தாங்க. சீரியஸ்லி எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ். ஜனநாயகம் படம் ஜனநாயகமாக இருக்குமா? அனைவருக்கும் சமமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமத்துவம் இருக்கணும். சமத்துவம் அவருடைய கொள்கையே வந்து எதுவுமே இன்னும் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க. இங்கே வந்து இந்தியாவில் வந்து சமத்துவம் சகோதரத்துவத்தினுடைய மனப்பான்மை தான் அவருடைய படத்தினுடைய இது கருத்தை இது வரைக்கும் சொல்லலை. அது எப்படி ஜனநாயகம் தள்ளி போறீங்கன்னு சொல்ல முடியும்? அவருடைய வந்து போராட்டத்தை வந்து அவர் தான் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு கவர்மெண்ட் காரணம் இல்லைன்னு சொல்றீங்க, அதானே? ஆமா, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் தானே. 250 கோடி ரூபா ஊதியத்தை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் வந்திருக்காரு. அது வந்து ஜனநாயகத்துக்கு பிரகாரம் வந்து அவர் வந்து அரசியலில் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் ஜனநாயக ரீதியாக தான் போராடணும். அதானே ஜனநாயக ரீதியாக எப்படி சொல்றீங்க நீங்க? ஆமா, அறவழி போராட்டம் இருக்கு, காந்தியுடைய கொள்கை இருக்கு. இல்ல எதுக்காக போராடணும்னு சொல்றீங்க? அதாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக போராட்டம். யாரு தடை பண்ணாங்க அவங்களை எதிர்த்து தான் அவங்க ஜனநாயக ரீதியா தான் போராடணும். இப்போ வந்து அவங்க படக்குழுவினர் வந்து பாத்தீங்கன்னா இது தள்ளி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. யாராவது வந்து அறவழியை போராடி இருக்காங்களா? யாராவது இங்க வந்து ஏதாவது வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்களா? யாராவது பசுமறியல் பண்ணியிருக்காங்களா?
இல்லாட்டா வந்து பெப்சி தொழிலாளர்களுக்காக விஜய் வந்து இதை என்னைக்காவது போராடி இருக்காரா? எதுவுமே கிடையாது. பிறகு ஜனநாயகத்தை வந்து நீங்க வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை வந்து இப்போ வந்து அந்த மாதிரி மக்கள்லாம் கூடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க வந்து அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த சில விஷயங்கள்னால சோ ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப அமைதியாகவும், அது மட்டும் இல்லாம அவங்க தலைவர் தான் சொல்றாங்க, அதை கேட்டு நடக்கிறாங்க. ஒரு ரசிகர்கள் இருந்தா இந்நேரம் வந்து போராடி இருப்பாங்களே, உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. ஜனநாயகத்தை வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருன்னு சொல்லியிருக்கணும். இல்லை வந்து எங்களுடைய தலைவர் வந்து உள்ள வர்றாரு, நாங்க உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், அதான ஜனநாயகம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார் இதனுடைய நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து குறை சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதனுடைய காரணம் பூரா. அரசியல் காரணம் நிறைய இருக்கு. படம் வந்து எடுக்கிறது வந்து அவங்களுடைய சொந்த செலவுல எடுத்து ரிலீஸ் பண்றது, இது வந்து டிபேட்டா வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. யாரானா இருக்கட்டும், ஆட்சியில வந்து யாருனா இருக்கட்டும், அதே மாதிரி தப்பான ஒரு பேட் வேர்ஸ் எதுவும் வேண்டாம். ஆனா வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாம பேன் பண்ணி வைக்கிறது தப்பு சார். அதாவது வந்து அவங்க சொல்றது ஒரு பக்கம் தரலாம், ஆனா தள்ளி வச்சதுனால எல்லாமே அரசியல் தான் சார். இதுதான் உண்மை. ஓகே, படம் வரக்கூடாதுன்ட்டு எல்லாம் இது பண்றாங்க. நம்ம ஏன் இது பண்றாங்கன்னா அவங்க அவர் விஜய் வந்து அதை பொதுவாகவே பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தடையை அவர் எப்படி தாண்டி வருவார் நினைக்கிறீங்க? ரசிகர்கள் விஜய் வந்து எப்படி கொண்டாடுவாங்க? அந்த தடையை எப்படி தாண்டி வரான்னா, எது இப்போ விஜய்க்கு ஒரு அணைக்கட்டு போடுறது வந்து அவருக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். ஒரு அந்த 1976 எம்ஜிஆர் உலக சுற்றுலான்னு அப்படித்தான் தடைப்பட்டாங்க. அதுதான் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது. அந்த படம் தடைகளெல்லாம் மீறி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு ஒரு முதற்கட்ட உதாரணமாக போயிருக்கு. யாரை தடுக்க நினைக்கிறாங்களோ அவங்க அந்த தடையை தாண்டி மீண்டு வருவாங்க. இது எனக்கு விஜய் ரசிகருங்கிற கிடையாது, ஒரு யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே எம்ஜிஆர் இதை நிரூபிச்சு காமிச்சிருக்காரு, அதே மாதிரி விஜய் நிரூபிச்சு காமிட்டாரு. விஜய் படம் வந்தால் நல்லா இருக்கும். அரசியல் காரணமாக தான் அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ரசிகர் மோகன் எல்லாம் பெரிய ஏமாற்றமாக தான் பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், 2 கட்சி வர்றத கூட அவர் வந்தால் நல்லா தானே இருக்கும். அவர் தான் வரணும். இல்லை, ரொம்ப வந்து டிசப்பாயிண்டாக தான் இருக்கு. ஆனால் என்னைக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டுலாம் எங்களுக்கு இது கிடையாது. கண்டிப்பாக என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல். ஓகே ப்ரோ, ஜனநாயகன் வந்து 9th ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, இப்போ ஆகலை. அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரோ, அவங்க வந்து டிசம்பர் 18 வந்து சென்சாருக்கு அனுப்பிச்சிருந்துருக்காங்க. ஒன்று சென்சார் அப்போ கிடைக்கும், இல்லை அதை வந்து அவங்க அப்பயே ஒரு முடிவு சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு 1 வீக்குள்ளே சொல்லியிருக்கலாம். சடனாக இவங்க 9th ரிலீஸ்ன்னு சொல்கிற வரைக்குமே 5 வரைக்குமே இவங்க இது பண்ணல. அதனால தான் இவங்க ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறதையும் ரொம்ப தள்ளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. சடனாக படம் ரொம்ப இதுவாகிறதுனால ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய எதிர்ப்புகள் வந்து இது பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி நிறைய அன்வான்ட் இதுவாக போட்டே இருந்தாங்க. அப்போ வேறு வழியில்ன்றதுனால ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியாச்சு, டேட்டும் சொல்லியாச்சு. இப்போ சடனாக மூவி வந்து இது பண்ணுறதுக்காக இவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்து இவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. அதனால இவங்க என்ன பண்ணாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு அடுத்து 5ஆம் தேதி அவங்க வந்து நாங்கள் என்னதுன்னா மறுபடியும் ரீசென்சாருக்கு என்னவோ அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவங்க முன்கூட்டியே பண்ணியிருந்தாவது இவங்க அந்த ட்ரைலர் விடுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ட்ரைலர் தான் வந்து ஒரு மூவியோட அவங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமாக ட்ரைலரில் வர ரிலீஸ் டேட் தான் நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அவங்க அதை அப்பயே சொல்லிட்டு இருந்தா இவங்க ட்ரைலரை கொஞ்சம் இது பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லாதது அது ஒரு தப்பு அவங்க மேலேயும் இருக்கு சென்சார் இதுல. அதுக்கப்புறமா இவங்க ரிலீஸ் டேட் சொன்னதுல இவங்க மேலேயும் ஒரு விஷயம் இருக்கு. இதுல கொஞ்சம் அவங்க பார்த்து பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்தது முடிஞ்ச அளவுக்கு இவங்க அந்த சென்சார் கிட்ட கொடுத்துருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஏவாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாவது ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து 9ஆம் தேதியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை அதை தாண்டி ரிலீஸ் ஆகும்போதோ ஏதாவது வந்து சிக்கல் ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டேல எப்பயுமே இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. அதுக்கடுத்த டேஸ்ல வந்து ஒரு வீக் டேஸ் ஆகிற பட்சத்துல மூவிஸுக்கான புக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து தீர்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்க வந்து படக்குழுவினர் வந்து முன்கூட்டியே வந்து அந்த படத்தை வந்து தள்ளி வைக்கிறதா வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து அவங்க எதிர்பார்த்து முன்னாடி இருந்தாங்களா? இது வந்து அது வந்து ஒரு மரியாதை கூட ஒரு மூவ் மாதிரி இருக்கா? அவங்க எல்லாரும் ஆல்ரெடி டிக்கெட் புக்கிங் வந்து ரொம்ப ஹெவியா போயிட்டே இருக்கு. இப்போ இவங்க தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தா இன்னும் புக்கிங் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி பண்றப்ப கடைசியில இன்னும் கிட்டத்துல எதுவுமே ஃபேன்ஸ் ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல. அப்ப முன்கூட்டியே சொல்றதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணிருக்காங்க. சூப்பர். இனியோ இந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி ரசிகர்களுக்கு வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் எப்படி அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே இது ஒரு எமோஷனா தான் ப்ரோ பாக்குறோம். அதனால எப்போ வந்தாலும் திருவிழாவா தான் இருக்கும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நன்றி சார். சூப்பரா
ப்ரோ நார்மலாக மற்ற படம் ரிலீஸ் ஆகும்போது கூட இவ்வளோ ஹைப் இருக்காது. விஜய் படம் போது இன்னும் ஹைப் இருக்கும். இதில் இவங்க இன்னும் வேற ஸ்லோ பண்ணிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது இவங்க ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இதோட இன்னும் ஹைப் டபுள் மடங்கு தான் ஆகும். இந்த படத்தை நிப்பாட்டி வைக்கிறதுக்கான காரணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணமா இருக்கா? எப்படி சொல்லி இல்லை ப்ரோ, இது பார்க்க ரொம்ப சில்லியாக இருக்குது. நீங்கள் எப்படின்னா இந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ டைம் ஆக்குறாங்க. படம் இந்த படம் தான் என்னன்னு தெரியுது, சென்சார் போர்டு தான் அனுப்பியாச்சு. அனுப்பின பிறகு ஒரு படத்தை அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் இவ்வளோ டைம் தான் நம்ம வந்து சென்சாருக்கு டைமிங் இதாகணும். அதை எப்படி கடைசி நாள் வரை கொண்டு வந்து அதுக்கு காலையில் தான் தீர்ப்பு இது பண்ணால் அது எப்படி ப்ரோ? ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்னன்னா இது ஒரு வேற அரசியல் உள்நோக்கமாக இருக்குமோ கூட நமக்கு டவுட் இருக்கு. இதுல வந்து இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா 2 படத்துக்கும், அதாவது பராசக்திக்கும் இதுக்கும் வந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து பல பில்லியன் வந்து பராசக்தி போயிருந்ததா வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி மக்கள் ஒப்பீனியன் நீங்க என்ன பாக்குறீங்க? அதை எப்படி பாக்குறீங்க? ப்ரோ நம்ம நார்மலாக வந்து அவ்வளோ ட்ரெய்லர் பார்க்கறது இல்லை. ஸோ பசங்க காட்டும் போது நம்ம பார்க்குறோம். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் வந்து சொல்ல போனோம்னா இவ்வளோ தான் அதுக்கடுத்தபடி இவ்வளோ தான் வியூஸ் போகும். ஆனால் அது எப்படி ஒரே நாளில் 4.5 மேலே போகுதுங்கிறாங்க. ஸோ ஒருவேளை பாட்டாக இருக்குமான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ ஹைப்பில் இருக்க படத்துக்கு ஏன் இந்த படத்தோட சேர்த்து மோதற்கு ஏன் பயமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் யோசிக்க தோணுது. சரி, இப்போ வந்து பராசக்தி வந்து நாளை கழிச்சு ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து இப்போ இந்த படம் ரிலீஸ் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாதனால பராசக்தி மிகப்பெரிய அளவில் வெற்றியிடம்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. ஏன்னா மக்கள் வந்து வேறு படம் இல்லை. ஸோ அந்த ஒரு படம் தான் மெயின் படம் இருக்கும். மற்ற படங்கள் ஸ்மால் பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகுது. அதோட பார்க்கும்போது எந்த நடிகர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கோ அவங்க படம் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு குடும்பத்தோட போயிட்டு தான் போவாங்க. இப்போ ஒரே படம் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிவகார்த்திகை படத்தை தான் போய் ஆகணும். விஜய் படம் அது எப்போ வருவாங்களோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் அதுக்கு மேலே தான் இதை போவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விஜய் படம், அதுக்கப்புறம் தான் மற்றது கொடுப்பாங்க. இப்போ தடையை தாண்டி இந்த படம் வந்து மீண்டும் வந்து ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது விஜய்க்கு ப்ளஸ் அமையுமா மைனஸ் அமையுமா? விஜய்க்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னா இதோட கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா வேற மாதிரி பிரச்சனை அதில் கொண்டு வந்துருவாங்க. இன்னொரு பயம் இருக்கு. ஸோ கரூர் பிரச்சனை மாதிரி இதுக்கு தான் நாங்கள் படத்தை தள்ளி வச்சோம் அப்படின்னு கூட நீங்கள் வேற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இவங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரூர் பிரச்சனை எல்லாம் அந்த டைமிங் கொண்டு வரதுனால பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இதையும் அதே மாதிரி தள்ளி வைக்கும்போது இருக்க ஃபேன்ஸ் வந்து இப்போ டிக்கெட் புக் பண்ணாத அப்புறம் அப்போ புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இன்னும் கூட்டம் ஆகும். இப்போ கூட உங்களுக்கு லீவ் இல்லை, அதனால இருக்கவங்க மட்டும் தான் பார்த்துட்டு போவாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பொங்கல் டைம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாத்துக்குமே லீவ் இருக்கும். இப்போ அந்த டைமில் எல்லாருமே ஒரே டைமில் மொத்தம் ஆகும்போது பிரச்சனை வர வாய்ப்பு வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா? அந்த டைமில் வேற ஏதாவது தடை வந்துச்சு அப்படின்னா அது ஒரு கலவரமா இருக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆனால் அது போலீஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோதான் தடுத்து பார்த்தாலும் ஃபேன்ஸுங்க பேரில் மற்றவங்க வந்து பாடாப்படுத்துறாங்க. உண்மையான விசாரிச்சு இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ண மாட்டாங்க. சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க. அப்படி இருந்தும் நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதை கவர்மெண்ட் தான் கொஞ்சம் இதாக்கணும். அது அரசியல் காரணத்தை எதனால வச்சுக்கோங்க, எப்படின்னா பண்ணிக்கோங்க. ஆனால் மக்களோட உயிரை வந்துட்டு விளையாட வேண்டாம். ஸோ அது மறுபடியும் இன்னொரு கரூர் சம்பவம் வந்துட்டு ஆயிடக்கூடாது மட்டும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. அது நல்லா பேசுங்க. கண்டிப்பாக அரசியல் காரணம் தான். அவருடைய வளர்ச்சி வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாப்புல. ஆனால் வந்து இதில் வந்து கட்சிகள் தான் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், அதாவது இந்த படத்துக்கு அவங்க தடை விதிச்சதுக்கான காரணம், அந்த சான்றிதழ் வழங்காததுக்கான காரணமுக்கான இந்த இப்போ கோர்ட்ல சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுக்க ஃபுல்லாக திமுக தான். இது அரசியல் ரீதியாக அவருடைய வளர்ச்சி அடுத்த ஆளுங்க அவர் தான், சிஎம்ஏ அவர் தான். ஆனால் இவருடைய ஆளுங்கட்சி தான் எல்லாமே தடுக்கிறாங்க. அது வந்து எல்லாமே பாலிடிக்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தளபதி வந்து எப்பவுமே மாஸ் தான் அவரு. அது வந்து ஏதாவது அவர் படம்னாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் தான். அது என்னன்னு தெரியல. இப்போ மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும் அந்த பிரச்சனை தானே வருது. இப்போ தளபதி சீக்கிரம் வந்தா எல்லாம் நல்லா இருக்கும். நாங்களாம் கொண்டாடுவோம். தளபதியோட ஃபேன் நாங்க.